விதத்தில் உண்மைதான். காதல் பண்ணேன், அப்புறம் கண்டேன் காதலை பண்ணேன். எல்லாமே அந்த அந்த காதல் பேஸ் பண்ண எல்லாமே எனக்கு ஒரு சின்ன லக்கி சாமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பாசிட்டிவாக எடுத்துப்போம். ஸோ காதலோட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்துட்டு லவ். அதில் வந்துட்டு ஸ்கூல் டைமில் லவ் பண்ண 2 பேரோட ஒரு கதை. இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே இருக்கிற கதை தான். பட் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக தான் பார்க்குறேன் இதை. ஸோ கண்டிப்பாக காதல் லெவலுக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியல. அது ரிலீஸ் ஆனதான் தெரியும். பட் நல்ல படமாக கண்டிப்பாக இருக்கும். ஐயா அதுக்கு ஒன்றும் 50 படம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க. 100th ஃபிலிம்னா இன்னொரு ஒரு 10 வருஷம் கணக்கு வைங்க. அந்த டைமில் லவ் பண்ணுற மனநிலைமைலாம் இருப்பேனான்னு தெரியல. பட் பார்க்கலாம். அது யூத் மெயின்டைன் ஆச்சுன்னா பண்ணிடலாம். சார், முதல் படத்துலேருந்து இது வரைக்கும் நிறைய ஹீரோயின் வந்து சினிமாவில் காதலிச்சுட்டு நிறைய ஹீரோயின் அப்படின்னு பதறி போயிட்டாரு. யார் கூட காதல் காட்சியில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, யார் கூட நடிக்கிறது கஷ்டமா இருந்தது, நிறைய டேக் வாங்கினீங்க. நீங்கள் ஆக்சுவலாக என்னோட எல்லா படங்களும் எடுத்துட்டிங்கன்னா என்னோட காதல் காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப எராட்டிக்காக இருக்காது. ரொம்ப வந்துட்டு மூஞ்சி முகம் சுளிக்கிற லெவலுக்கு இருக்காது. ஸோ ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் நான் போட்டு அதை நான் பண்ணிவிடுவேன். நான் நேபாளின்னு ஒரு படத்தில் மட்டும்தான் அந்த கதைக்கு தேவை அப்படிங்கிறதுனால மீரா ஜாஸ்மினும் எனக்கும் வந்துட்டு ஒரு சின்ன இன்டிமேட்டான ஒரு சீன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்துட்டு ஒரு கதைக்கு தேவைங்கிறதுனால வந்துட்டு ஒரு 2-3 ஷார்ட்ஸ் எங்களுக்கு தேவைங்கிறதுனால ஸோ அவங்கள்ட்டையும் போய் நாங்கள் கேட்டோம். இஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அந்த ஷார்ட் பண்ணலான்னு. ஸோ பட் எனக்கு தெரிஞ்சு காதல் காட்சிகள்லாம் ரொம்ப ரெகுலரான ஒரு அழகான ஒரு பொய்டிக்கான காதல் காட்சிகள் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த ஹீரோயின் கேட்குறீங்க? புரியுது, மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு. நான் என்ன கேட்டுட்ருக்கேன், இவர் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காருன்னு. எனக்கு ஐ ஃபீல் அப்படி எதுவுமே இல்லைங்க. நம்ம அவங்களோட பழகிற விதத்தில் தான் இருக்குது. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்லி இருக்கும். எனக்கு தமன்னாவோட ஒர்க் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித். அந்த படத்தில் காதல் காட்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் மீரா ஜாஸ்மின் கூட எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்தது. வெரி ஃப்ளெக்சிபிள் ஆக்ட்ரஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் வாணி கூட ஒர்க் பண்ணும்போதும் ரொம்ப இதாக தான் இருந்தது. வாணி போஜன், நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரே பேச்சாக இருக்க, உண்மையாக நிறைய அந்த மாதிரி ஐடியா எதுவும் இருக்கா? அவங்க பேட்டிலெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த விஷயம்லாம். சரி சார், வந்துடுறேன் சார். எப்போ வரீங்க? இப்போதைக்கு படம் நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கப்புறமா வரேன் சார். அவங்க ஏதோ கலாய்க்கிறாங்க எல்லாருமே. இல்லை சார், இல்லை அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை சார். ஐயோ சார், ஒரே நிமிஷம் சார். ஐடியா விஜய் சாரும் வராரு, அவங்க கூட வரீங்களா? கிடச்சிதா? கண்டென்ட் கிடச்சிதா? நாளைக்கு இதுதான் வரும். லவ் படத்தை பற்றி ஒன்றுமே வராதுங்க. இல்லை, டேனி அண்ணன்கிட்ட இருக்கு. இல்லை, இது சரியாக நடிக்க தாண்டி வாய்ப்புகள் வந்து பெருசாக காட்டப்பட்டுருச்சு. யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி டேரக்டர் போய் அப்ரோச் பண்ணணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும். பிஆர்ஓன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும், சினிமாவில் பிஆர்ஓ இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கணும், மேனேஜர்னு ஒருத்தர் கேட்டவங்க, அங்கேருந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் போய் பார்ப்போம், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட கேட்டு காஸ்டிங் டேரக்டர் யாராவது உள்ள இருக்க, இப்படி சுற்றிட்டு வந்தோம். நாங்களாம் சினிமாவுக்கு நாங்கள் வாய்ப்பு தேடும்போது ஒரு ஃபோட்டோ தான் எங்களுக்கு பெரிய முகவரியாக இருக்கும். பின்னாடி பேர் எழுதிப்போம், அட்ரஸ்லாம் எழுதி கொடுப்போம். இப்போ அப்படி கிடையாது. இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸை போடுங்க, குந்தல கடி கும்மா அப்படின்னு போடுங்க, டக்கராடி நீங்கள் தான். இப்போ காவால சாங் நம்ப மாட்டீங்க, எத்தனை பேர் நூ காவ அந்த பாட்டு எவ்வளோ சூப்பராக போயிருந்தாங்கன்னா சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்தது. தப்புன்னு கட் பண்ணி தளபதியில் ஒரு பாப்பா இந்த காவாலியா அப்படின்ட்டுச்சு, முடிஞ்ச அந்த பாட்டு. அதோட இப்போ பார்த்தாலே அந்த தளபதி சீன் தான் ஞாபகம் வருது. ஸோ இப்போ இருக்க எக்ஸ்போஸ்டான மீடியாவில் டக்குன்னு எல்லாத்தையுமே பாஸ் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த மொமெண்ட்டில் யாருக்கு சான்ஸ் கிடச்சாலும் டக்குன்னு உள்ளே புந்துறாங்க. அதை தாண்டி சினிமாலேயே ஒரு பெரிய ஒரு எங்களுடைய சினிமா சொந்தங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ டேனி கிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னப்பா 10 படம் நடிச்சிட்டேன்னா 10 படம் நடிச்சதுக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 சம்பளம் கேட்பான். அவனை விடுங்க. இப்போ யூடியூப்பில் பையன் வந்திருக்காரு, இன்ஸ்டாகிராம் ரொம்ப இதுவாக இருக்காங்க, இவர் நல்ல சோஷியல் மீடியா நல்லா இதுவாக இருக்கார், நல்லா ரீச்சாக இருக்காருப்பா, அவர் கூடுவான்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட நடிக்க தெரியுமா, இந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக தாங்கணும், அது மாதிரிலாம் பெருசாக யாரும் பார்க்கறது கிடையாது. அவர் கூப்பிட்டா 5,000 ரூபா ஒரு நாளைக்கு, இவனை கூப்பிட்டா 50,000 ரூபாய். இந்த 50,000 ரூபான்றது எங்களுக்கு அதுதான் ஊதியம், உழைப்பு எல்லாமே. இந்த 15,000ன்றது அவங்களுக்கு டிப்பாக இருக்கும், எக்ஸ்ட்ரா இன்கம்மாக தான் அவங்களுக்கு இருக்க போகுது. பட் இதுதான் நாங்கள் அடிப்படையாக கேட்குறோம். ஒரு நடிகனா நடிப்புக்காக மட்டுமே நாங்கள் டெடிகேஷனாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, தப்பு கிடையாது. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும், எல்லாரும் சினிமா நடிக்கட்டும். ஏன்னா எல்லாருக்கும் யாருக்கு தான் ஆசை இல்லை சினிமா ஆசை சொல்லியா.
பட் அதுக்கான முயற்சி எடுத்து அதுக்காக சில காலங்களையோ உழைப்பையும் போட்டுட்டு வரும்போது அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், கூட கூட நடிக்கிற எங்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஐயா நான் போன மாதம் அப்படி தான் ஒரு ஈவெண்ட்டை போட்டு சொந்த காசெல்லாம் போட்டு செலவு பண்ணாலும் பெரிய ஈவெண்ட்டாக பண்ணேன். வெங்கட் பிரபுன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ஜிபி முத்து வந்து இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர், இஸ் அ கேரக்டர் அப்படின்னாங்க. மறுபடியும் என்கிட்ட போட்டு விட்றாரு ஐயா, தாங்காது பாடி. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். மை தமிழ் இஸ் ஆல்சோ லிட்டில் பிட் வீக், பட் கோவிட்க்கு அப்புறம் இதுதான் என் ஃபர்ஸ்ட் படம், லைக் ஆஃப்டர் த லாக்டவுன். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் தேங்க்யூ பாலா சார், முத்தையா சார் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட், பரத் சார், வாணி, டேனி. இட் வாஸ் அமேசிங். நம்ம ஷூட் பண்ணும்போது எப்படி என்ஜாய் பண்ணோம், நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அவ்வளோ தூரம், அதாவது லாஸ்ட்டு ஒரு 4 சேருக்கு தள்ளி அங்கே நிறைய கேமரா இருந்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், படபடப்பாக இருக்கும். இன்றைக்கி முன்னாடி சீட்டு வரைக்கும் உட்காந்துருக்கீங்க, ஃப்ளாஷ் எல்லாம் பக்கத்தில் அடிக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சொந்தங்கள்ன்றதுனால இந்த நிகழ்ச்சியோட ஒரு நிறைவாக இந்த தியேட்டர் நிறைஞ்சிருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியாஸ் ஹூ கேம் ஹியர் டு பிளஸ் ஆர் டீம். படத்துக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே சொல்கிற ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் சான்ஸ் ஃபார் மீ. Thank you. Yes, of course, I used to say, Mr. P.G. Muthaiya sir, your work is so amazing. Oh my God, seriously, such amazing. இப்போல்லாம் சொல்லணும்னு ஆசை, ஒரு மேடை கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது லீவு கிடைச்சா வந்து பண்ணிட்டு போகிறது ஜாலியாக. இது ஒரு சீரியஸான படம். அதையும் தாண்டி படத்தில் டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்பொழுது கதை, இப்போல்லாம் நிறைய பேர் வந்து கதையாக சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்தோன்னே டேனியல் டேட் ஃப்ரீயாக இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேண்ணே, லுக் என்ன இருக்கீங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறேண்ணே, ஓகே ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியாது. கதை சொல்லலை, எப்போலேருந்து எப்போ டேட் சொல்லலை, என்ன ரோல் நடிக்க போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு சின்ன பட்ஜெட்னா டப்புன்னு புரிஞ்சு, ஆஹா ஓகே டெய்லி கால் சீட்டு பொழுது போயிடுவோம், கட்டு சோறு கட்டின்னு கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை சொல்கிறேன், ஏன்னா நிறைய நடிகர்கள் அதிகமாகிட்டாங்க. கவுண்ட் பண்ணி என்ன சொல்கிற மாதிரி படம் பார்க்க வரவெல்லாம் நடிகர் ஆகிட்டாங்களே இப்போது. ஸோ அந்த சூழலில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் ஓடின்னு இருக்குது. எங்கள் மூஞ்சிக்கே மாஸ்க் போட்டு இன்னொரு வேஷத்தில் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் நடிச்சுன்னு இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரியான சூழலாக இருக்கட்டும் சரி. அண்ட் இந்த படத்தை எடுக்கப்பட்ட அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு. அதுக்குள்ளே இன்னும் நிறைய கலைஞர் இன்னும் வரல. முக்கியமாக ராதாரவி அண்ணனும் சரி, விவேக் பிரசன்னா எஸ், இன்றைக்கி நான் என் கண்டென்ட்டாக விவேக் பிரசனாவை தான் எடுத்துன்னு வந்தேன். மச்சான் இன்றைக்கும் பிஸின்னு வெளியே போயிட்டான். இப்போ தான் புரியுது அவரை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் பிரசனாவோட கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பாயும் ஒளி நீ எனக்கு அந்த ப்ரெஸ் மீட், அந்த படத்தினுடைய ரிவ்யூவில் வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தார். ப்ளூ சட்டை மாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே. ஏன்னா நானும் சினிமாக்குள்ளே ஃபுல் டைமாக இறங்குறதுக்கு முன்னாடி படத்தை ஸ்பூஃப் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன். டெலிவிஷனில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஒரு கண்டென்ட்டை ஸ்பூஃப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன பிசர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய தப்பாடும். அந்த தப்பை வந்து தந்தி டிவியில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு வரியில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு ஷோவில் ஒரு தப்பு பண்ணது. கமல் சார்ட்டு வந்து கால் வந்தது டேரெக்டாக, நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. ஸோ டெலிவிஷனில் இருக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம், ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இந்த யூடியூப்ஸ் இதெல்லாம் வரும்போது நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது. கருத்துக்களை சுயமாக பதிவு பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து மற்றவங்க ரொம்ப நெருடலாக்கிடுது. அதில் ஒரு விஷயம் தான் நம்ம விவேக் பிரசனாவுடைய கருத்து. ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருந்தாரு. விவேக் பிரசன்னா வந்து எல்லா படத்துலையும் வந்துடுறாரு. எந்த படத்தில் வேணால் அவரை பார்த்துடலாம். எல்லாமே இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்திருக்காரு. நல்லா படத்தில் ஒரு செவுறு மாதிரி வந்து நின்றுக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து போடுறாங்க, நடிப்பும் வரல ஒன்றும் வராதாலும் எதுக்கு போடுறாங்க அப்படி சொல்லும்போது இன்னொருத்தர் கூட இருக்கவங்க சொன்னாங்களா, இல்லை சார் ஹீரோவை விட டம்மியான ஒரு கேரக்டரை பக்கத்தில் வச்சுருந்தா தான் ஹீரோ ஹைலைட்டாக தெரிவாங்க, அதுக்கான ஃபார்மாக தான் இவர் கூப்பிட்டு வச்சுட்ருக்காங்க. அப்போ ரைட்டு, அடுத்து சில நாட்களுக்கு சில ஆண்டுகளுக்கு இவர் கண்டிப்பாக பிஸியாக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஒரு ஹீரோ கிட்ட ஒரு பக்கத்தில் ஹீரோவாக போய் நடிக்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ரொம்ப தூரம் வந்திருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு படம் ஆரம்பித்தது வந்து பரமசிவன் ஒரு படம். அந்த படத்தில் கோட்டா சீனிவாசன் சார் இருப்பார். அவர் பின்னாடி தூரத்தில் நடந்து வந்துட்டுருப்பேன். எப்போயாவது என்னைக்காவது ஒரு நாள் கேமராவில் மூஞ்சி ஒரு செகண்ட் தெரிஞ்சாருதா, அந்த ஃப்ரேமை வீட்டில் காட்டி சந்தோஷப்படலாமே அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கி பரத் அண்ணா கூட ஒரு படம் நடிக்க வந்திருக்கேன்னா எங்களுடைய வலியும் சரடே எங்களுடைய பாதை கடந்து வந்த பாதையில் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் பார்க்காம டப்புன்னு உதாசீனப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஓ பொதுவான சேனல் இப்போ சினிமாவில் இருக்கவங்களும் தெரியும், ஓகே ஓரளவுக்கு
இப்போ பொதுஜனங்களுக்கு என்ன தெரிவிக்க போகுது, ஓ அப்படிதானோ, ஓ சப்ப பீஸை கூட்டு ஹீரோ பக்கத்தில் நிற்க வச்சா அப்போ தான் ஹீரோ பூஸ்ட் ஆகல. ஹீரோவுக்கு பக்கத்தில் சப்ப பீஸ் நிற்கணும் அவசியமே கிடையாதுங்க. எப்போ ஹீரோன்னு ஒரு பேர் எடுத்துட்டாரோ அவர் தனியாக நடிக்க ஓட்டோட ஹீரோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் 27 படம் பார்த்தீங்கன்னா அதில் யாருமே இல்லை தான், அண்ணன் ஒரு ஆள் நடிச்சிருப்பார்ல, கரெக்டா? அப்போ எல்லாம் சரண்டர்னு பயந்துட்டேன், அது ஒத்த சேருப்பா 27 தெரியல. ஸோ இந்த மாதிரியான வழிகள் இப்போ வந்து விவேக் பிரசனாக்காக நானும் விவேக் பிரசன் ரொம்ப க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஷூட்டில் பார்ப்போம், சந்திப்போம், நல்லா பேசுவோம். ஆனால் இந்த பதிவை வந்து நான் என்னவா ஃபீல் பண்ணுறேன்னா, என்ன மாதிரியான என்னோட சக கலைஞருக்கு ஏற்பட்ட ஒரு வழி எனக்கு ஏற்பட்ட ஒரு வழியாக இருக்குது. சொல்லுவாங்கள்ல, ஒரு ஹீரோக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், இதுக்குள்ளே அவங்க வந்து நல்லா ஃபேமு எல்லாத்தையும் சம்பாரிச்சிடுவாங்க, எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி கூட நடிக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க எப்போ செட்டில் ஆவான்னு யாருன்னு சொல்லவே முடியாது, அவங்க எப்போ தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நடிச்சுனே வரும், திடீர்னு காணாமல் போய்டும், அடுத்து ஒரு பையன் வந்துடுவாப்பில், இல்லை திடீர்னு யாராவது ஒருத்தர், இப்போ நிறைய பேர் வருவாங்க, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த இடம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த சைடு கேரக்டர் நடித்தவங்களும் இன்றைக்கி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம சேதுபதி என்ன, விஜய் சேதுபதி என்ன சரி, விமல் என்ன இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி சைடு ரோல் நடித்தவங்களும் சாதிச்சிருக்காங்க. ஸோ சைடில் சப்பையாக இருக்கிறாங்கன்னு யாருமே தயவுசெய்து சொல்ல வேண்டாம்னா, முக்கியமாக மாறன் என்ன சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போய் படத்தை பார்க்குறது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு வந்து அவருடைய ரிவ்யூஸ்லாம் கேட்போம். ஏதாவது ஒன்று சேட்டையாக பண்ணுவோம், நான் அந்த குசும்புலாம் சொல்லுவோம்ல, நான் அந்த மாதிரி தான் அவரோட ரிவ்யூஸ்லாம் பார்ப்பேன். பட் இந்த ஒரு மொமெண்ட், இந்த ஒரு விஷயம் விவேக் பிரசனாவை அடையாளப்படுத்தி சொன்ன விஷயம் ரொம்ப நெருடலாக இருந்தது. இந்த ஒரு ஸ்டேஜை பயன்படுத்தி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை ஒரு பதிவாக ஏற்படுத்திக்கிட்டு கிளாப் தட்டினேன். தேங்க்ஸ் தம்பி. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் எங்கள் லவ் மூவிக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல படம், ஒரு சூப்பரான நல்ல படத்தையும் தாண்டி ஒரு நல்ல யங் டீம் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்காங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். தானி, அது இன்னொரு வாட்டி சத்தமாக சொல்லு. நல்லா இருந்தது கேட்குறது. போதும் போதும் போதும், நன்றி அக்கா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுடுறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டேனி சொன்ன மாதிரி எல்லாருமே இருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் நான் சைன் பண்ணுறேன், அந்த படங்கள் வந்து மனசார தான் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு தான் அந்த கேரக்டர் பண்ணுறோம். பட் சில படங்கள் வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் பண்ணுறப்போ. ஸோ அது மாதிரி எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப நிறைவான ஒரு படம். ஓகே, நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷம் கொடுத்த ஒரு படம் இது. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் தலைவி ஆனதுக்கப்புறம் நிறைய பேசுகிறேன், இப்போ பேசல. இல்லை பரத்கிட்ட உண்மையாலுமே இந்த படத்தில் செம்ம அடி வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது எப்படி சொல்லுங்களேன் கொஞ்சம். இல்லை, அது அந்த படத்துக்காக எங்களுக்கு சும்மா நடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால 2 பேருமே முடிவெடுத்து 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டோம் படம் ஃபுல்லாக. ஸோ படத்துக்காக தான்க்கா. ஆனால் நிறைய அடி வாங்கினார் அவர், நானும் வாங்கினேன். நானும் நிறைய வாங்கினேன், அவரும் அடி வாங்கினார். ஈக்குவலாக இருந்தது. சண்டேன்னு வரப்போ 2 பேரும் சண்டை. ஆமாம்மா, படத்துக்காக தான். ஸோ சும்மா அது புரியல. ஆமாம்மா, படத்துக்காக தான் நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு முத்தியா சார் சொன்ன மாதிரி டீசர்லேயே நிறையா பேசிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு என்னோடய கிராட்டிடியூட் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். 50th ஃபிலிமுக்கு எனக்காக மெனக்கெட்டு ஒரு கேக் கட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள் கூட இருந்து நான் அதை பண்ணுறதை வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், சினிமாவில் வந்துட்டு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே போகும். போக போக பார்த்திங்கன்னா வந்துட்டு அது டஃப் ஆகிட்டே போகும். அப்புறம் ஒரு 10 வருஷம் சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். 15 20 அப்படின்னு அந்த ஜேர்னி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜேர்னி ஆக்சுவலாக. ஸோ என்னோடய 50th ஃபிலிம் ஆல்மோஸ்ட் 20 years நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு முக்கிய காரணமாக இருந்த பத்திரிகை நண்பர்கள் என்றைக்குமே வந்துட்டு என்கிட்ட என்னோடய படம் எது பார்த்தாலுமே வெளியில் வந்துட்டு படம் சரியில்லைன்னா கூட என்கிட்ட வந்துட்டு நீ நல்லா பண்ணியிருக்க தம்பி, நீங்கள் நல்லா பண்ணியிருக்க, சூப்பராக இருக்குது, கவலைப்படாத, இப்படி என்கிட்ட சொல்லி என்னை என்றைக்குமே என்கரேஜ் பண்ண ஊடக நண்பர்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அது என்னோடய பிளெஸ்ஸிங்காக இல்லை என்னன்னு தெரியல. ஒரு சில படங்கள் எனக்கே தெரியும் ரொம்ப பேடான ஃபிலிம்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த படத்தை பார்த்துட்டு நீ நல்லா பண்ணியிருக்க தம்பி, அடுத்ததுலேயும் பார்த்து பண்ணு. ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டு என்னை என்றைக்குமே என்கரேஜ் பண்ணி என்னை என்றைக்குமே இந்த பையன் என்றைக்கும் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி
இவ்வளோ தூரம் இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் கூட உறுதுணையாக இருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது, நான் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பாய்ஸ், கண்டிப்பாக என்னோடய குருநாதர் சங்கர் சாருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல நான் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவர் மட்டும்தான். அண்ட் ஏஎம் ரத்னம் சார். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து என்னோட எல்லா தயாரிப்பாளர்கள், என்னோட எல்லா இயக்குனர்கள், எல்லா சினிமாட்டோகிராஃபர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் வந்துட்டு நன்றி. அவங்க இல்லாமல் நம்ம நடிச்சுட்டு போயிடுறோம். பட் மற்ற எல்லா விஷயங்களும் அவங்க இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல சினிமா வெளியில் வரும். ஸோ அண்ட் கம்மிங் டு திஸ், ஏன்னா பர்டிகுலராக இது ஒரு ஹாப்பியான ஒரு சைடில் நான் பேசிட்டு போயிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா காளிதாஸ்லேருந்து மிரர்லேருந்து எல்லாமே ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆதங்கத்தை கொட்டினது தான் தம்ப்நெயிலாக வருது வெளியில் வரும்போது. ஸோ அது இருக்குது. ஏன்னா பாலா சார் சொன்ன மாதிரி ஒரு படத்தை ஆரம்பிச்சிடுறோம், ஷூட்டிங் போகிறோம். ஷூட்டிங் போகும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பில் எல்லோரும் போய் ஷூட்டிங் போய் முடிச்சிடுறோம். இந்த முடிச்சதுலேருந்து இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 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 அது எப்படி சொல்கிறது, மன உளைச்சல்னு சொன்னால் ரொம்ப இதாகிடும். ஒரு பயங்கரமான ஒரு இது க்ரியேட் ஆகுது. எப்படி ரிலீஸ் பண்ண போகிறோம், ஐயோ படம் பண்ணிட்டோமே, இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இப்படியே கிடக்கு. இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்துட்டு ஓட ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் மீறி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி அந்த படத்தை கரெக்டான டைமில் எடுத்துகிட்டு போய் கரெக்டான ஆளுங்கள்கிட்ட சேர்த்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இப்போதைக்கு சினிமா வேறு ரெண்டாக பிரிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டபிள் டாபிக் ஆயிரும். அது இந்த ஓடிடி ஒன்று அங்கே விற்றா தான் இங்கே தேட்டர்கள் ரிலீஸ் பண்ண முடியும், தேட்டரில் இல்லைனா வந்துட்டு அது விற்றா தான் வந்துட்டு ப்ரொடியூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய பிரான்ச் மாதிரி வந்து சப் பிரான்ச்சாக போயிட்டே இருக்கும் அது. பட் நான் லிட்டரலாக கண் கூட பார்த்தேன். பார்த்தீங்களா, நான் ஆரம்பிச்சேன்னா திருப்பி புலம்ப ஆரம்பிச்சிருவேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ஸோ ஆல் ஐ வாண்டட் டு சே இஸ், பாலா சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஃபஸ்ட்டு இது என்னோட 50வது படம் அப்படின்னு சொன்னது நீங்கள் தான். ஏன்னா நான் கணக்கு வைக்கிறது இல்லை. ஆல் ஐ வாண்டட் டு டூ இஸ் ஜஸ்ட் கீப் டூயிங் மை ஒர்க். பலனை இசை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் நீங்கள் என்னை கூப்பிட்டு இது சொல்லி என்னோடய 50th ஃபிலிம்னு சொல்லி, பட் கண்டிப்பாக எனக்கு இந்த படத்து மேலே ஒரு தனி அன்பு இருக்குது சார். ஏன்னா இது நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் பேஸ்ட் ஃபிலிம். இதை ரெகுலர் கமர்ஷியல் சினிமா மாதிரி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த படத்தில் 5 பாட்டு கிடையாது, இந்த படத்தில் ஃபைட் கிடையாது, பெருசு ஆடம்பரமான ஒரு பிரம்மாண்டமான சீன்ஸ் கிடையாது. ஆனால் உங்களை 1 மணி நேரம் 50 நிமிஷம் உங்களை உட்கார வைக்கும், நிறைய விஷயங்கள் உங்களை யோசிக்க வைக்கும், நிறைய விஷயங்கள் உங்களை வந்துட்டு எங்கேயுமே போர் அடிக்காமல் உங்களை கரெக்டாக அந்த ஒரு 2 hours நாங்கள் உங்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணி அனுப்புவோங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் படம் பார்க்கும்போது வந்துட்டு பேரலாக நிறைய சினிமா வந்துட்டுருக்கு வித் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், வித் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். என்னடா இது ஒரே அப்பார்ட்மெண்ட்குள்ளே என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எல்லாமே நான் ஜென்ரலாக நான் வந்துட்டு பப்ளிக்கே சொல்கிறேன், படம் பார்க்கும்போது இதை கண்டென்ட்டாக பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஸோ என்னோடய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆர்பி பாலா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆல்மோஸ்ட் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் ரிலீஸ் இப்போ 28 அப்படிங்கிற ஒரு டேட் கூட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் யூர் கிரிட். அண்ட் பிஜி முத்தையா சார், இவங்க 2 பேர் ஆக்சுவலாக வந்துட்டு மோர் தென் டெக்னீஷியன்ஸ், தே மை குட் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷ பயணம் இது. இது ஐ திங்க் டீசரில் நான் இதே தான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன், அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் வர்த் ரிப்பீட்டிங் இட் அகைன். ஏன்னா ஒரு எதாக இருந்தாலுமே நான் ஃப்ரீயாக பேசுவேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி, எனக்கு இந்த டிசைன் மாற்றணும் சார், இல்லைன்னா இந்த சவுண்டிங் எனக்கு பெருசாக பிடிக்கல சார் அப்படின்னு ஓப்பனாக பேசக்கூடிய லெவலுக்கு ஒரு லிபர்ட்டி எங்களுக்குள்ளே இருக்குது. அண்ட் பாலா சார் எவ்வளோ ஈக்குவலாக உழைச்சிருக்காரோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு முத்தையா சார் இந்த படத்துக்காக பண்ணியிருக்காரு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதில் என்ன இருக்குன்னு. வித்தவுட் நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அந்த நம்பிக்கை, ட்ரஸ்ட் அண்ட் லவ் அண்ட் வேல்யூவிங் ஈச் அதர்ஸ் ரிலேஷன்ஷிப். அதுக்காக மட்டுமே முத்தையா சார் வந்துட்டு டே அண்ட் நைட், இப்போ கூட இல்லை 28th ரிலீஸ் எல்லா வரைக்கும் கூட இருந்து இந்த பயணம் மென்மேலும் தொடரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டேனி, இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சார், யாருமே வந்துட்டு எடுத்தோடனே சினிமாவில் ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டோட யாருமே வரல. ஏன்னா நீங்கள் எனக்கு இன்ட்ரடக்ஷன் சொல்லும்போது சொன்னீங்க, எனக்குன்னு மட்டும் கிடையாது. ஐ திங்க் இட் ஹோல்ஸ் குட் ஃபார் டேனி, இட் ஹோல்ஸ் குட் ஃபார் வாணி. ஸோ அப்படியே ரிதமாக கரெக்டாக இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் பாலா சார் எடுத்துக்கோங்க, தென் சோயம், தென் முத்தையா, அஜய், எல்லாருக்குமே வந்துட்டு
வேறு வழியே கிடையாது. எங்களோட கெரியரை நாங்கள் மட்டும்தான் ஷேப் பண்ணணும், ஒரு வழியே கிடையாது. யாரும் கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் எல்லாருமே இருந்து வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ வாணி ஃபார் பீங் அ பிரில்லியன் கோஸ்டா. எனக்கு இது அவங்களோட 2வது படம். கண்டிப்பாக படத்தோட லாஸ்ட் 20 minutes அவங்களோட ஒரு பெஸ்ட் ஆஃப் ஆக்டிங் நீங்கள் பார்ப்பீங்க. மோர் தென் மீ ஷி ஹஸ் அவுட் பர்ஃபார்ம்டு, ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு டேனி as well. கவலைப்படாதீங்க பிரதர். தட் இஸ் how it works. சினிமாவில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நினச்சது ஒரு கால்குலேட் பண்ணியிருப்போம், ஆனால் அது நடக்காது. சம்டைம்ஸ் நம்ம நினைக்கவே மாட்டோம், ஆனால் சில விஷயங்கள் நடக்கும். இட்ஸ் ஓகே, கீப் பர்சிங் யுவர். எல்லாமே இங்கே தான் இருக்குது, அந்த கிரிட்டில் தான் இருக்குது எல்லாமே. கண்டிப்பாக வரும் உங்களுக்கு பெரிய பெரிய படங்கள் நீங்கள் பண்ணுவீங்க. ஹீரோவாக பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் ஆகிப்போச்சு சினிமா. இப்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டைம்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லைங்க, வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இதை மாற்றாதீங்க ப்ளீஸ். என்ன சொல்ல வரேன்னா பிரதர், தட் இஸ் ஹவ் த கிரியேட்டிவ்ஸ் தாட் ப்ராசஸ் ஹஸ் பிகம். ஒரு கதைக்கு ஒரு சில பேர் வந்துட்டு நினைக்காத லெவலுக்கு டக்குன்னு ஹீரோவாக வந்துட்டு நம்ம யார் இருக்குமோ அது மாறுதில்ல, அந்த மாதிரி தலையெழுத்து டக்குன்னு மாறும்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்கன்னு சொல்ல வந்தேன்னா. அண்ட் ஸோ அதுதான் லவ் படம் வந்துட்டு July 28 தியேட்டருக்கு வரப்போகுது. மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நான் அஜய் மியூசிக் டைரக்டர் எல்லாரையும் நான் வந்துட்டு அவங்கெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 28 அன்றைக்கி தேட்டரில் வருது. எனக்கு எப்படி காளிதாஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி அது ஒரு நல்ல படமாக மக்கள்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்களோ, அதே மாதிரி மிரல் ஒரு நல்ல படம்னு சொல்லி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்திங்களோ, கண்டிப்பாக உங்களை யாரும் இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. இட் இஸ் டெஃபினெட்லி கோன் பி அ வெரி அட்லீஸ்ட் அ டீசென்ட் வாட்ச். நான் இப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல, படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். பட் டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி அ டீசென்ட் வாட்ச். நல்லா இருக்குங்கிற ஒரு படத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் இட் இஸ் மை 50th ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் சொன்ன மாதிரி சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். எனக்கு சச் அ ஸ்வீட் கெஸ்டர். 50th ஃபிலிம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து பத்திரிகையாளர்களோட எனக்கு கொண்டாடினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.